டேட்டு டைம் அனுப்பியிருக்கேன். பாலக்காடில் பிறந்திருக்கார். எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. எப்போ குட் டைம் வரும் கேட்டிருக்கேன். உங்கள் குலதெய்வத்தை ரெகுலராக வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாக எல்லாருமே குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுற எனக்கே என்னோட குலதெய்வ கோவிலுக்கு என்னுடைய 18 வயசு வரைக்கும் போக முடியல. அது வரைக்கும் ரொம்ப சிரமமாக இருந்தது. நான் ஜோசியம் கற்றுக்கிட்ட அப்புறமா தான் அது எவ்வளோ பெரிய விஷயம், அதோட இம்பேக்ட் என்னங்கிறது தெரிஞ்சு எங்கள் வீட்டில் அடம் பிடிச்சி நாங்கள் எல்லாரும் போயிட்டு வந்தோம். ஏன்னா எங்களுடைய குலதெய்வம் வந்து ரொம்ப லாங்கில், ஆக்சுவலாக நார்த்து சைடில் இருக்காங்க. கோலாப்பூர் அப்படின்ற ஊரில் மகாலட்சுமி தான் எங்களுடைய குலதெய்வம். ஸோ அடம் பிடிச்சி போயிட்டு பார்த்த ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறமா ரெகுலராக வந்து நாங்கள் அங்கே போய் அந்த சுவாமியை பார்க்குறது, ரெகுலராக வீட்டில் அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ண தான் எங்களோட லைஃப்பில் நிறையா மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்க. இந்த மாதிரியான கேள்விக்கு அதுதான் மெயின் பதிலாக வந்து இருக்கும் என் சைடு.